ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச ஸ்பெஷலி கிட்ஸுக்கு ரொம்பவே பிடிச்ச சாக்கோலோவா கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து நம்ம கடையில் வாங்கும்போது ரொம்ப அதிகமான விலை கொடுத்து தான் வாங்குவோம். ரொம்ப காஸ்ட்லியான சாக்கோலோவா நம்ம அஃபோர்டபுள் ப்ரைஸில் சிம்பிளாகவும் கடையில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டு நம்ம பண்ணிடலாம். ஸோ இதே மாதிரி நீங்கள் வீட்டில் பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் கண்டிப்பாக சாக்கோலோவா கேக் நீங்கள் கடையில் வாங்கவே மாட்டீங்க. உங்களுக்கு பேக்கிங் சம்மந்தமான வீடியோஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்களா? ப்ளீஸ் லைக் பண்ணி உங்கள் சப்போர்ட் எனக்கு கொடுங்க. ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்குமே எனக்கு பெரிய மோட்டிவேஷன். சரி, இப்போ வாங்க நம்ம சாக்கோலோவா கேக் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது பார்ப்போம். இதுக்கு நான் ஃபர்ஸ்ட் 150 கிராம்ஸ் அளவுக்கு டார்க் காம்பவுண்ட் சாக்லேட் எடுத்துருக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து டார்க் காம்பவுண்ட் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து நார்மல் டெய்ரி மில்க் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ அதுக்காக நீங்கள் காம்பவுண்ட் சாக்லேட் எடுத்தீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு லாவா கேக்ல மோல்டன் லாவா மாதிரி அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி வரணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க 200 கிராம் அளவு கூட சாக்லேட் நீங்க சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 50 கிராம்ஸ் அளவுக்கு பட்டர் சேர்த்து நான் டபுள் பாய்லர் மெத்தட்ல மெல்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இல்லைன்னா நீங்க மைக்ரோவேவ் இருந்தா அதுல கூட நீங்க மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு சாக்லேட் நல்லா மெல்ட் ஆகி கிடைக்கணும். எங்கேயுமே கட்டி இருக்காம பார்த்து நீங்க மெல்ட் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஆறட்டும், கொஞ்ச நேரம் அப்படியே சைட்ல இருக்கட்டும். இப்போ இன்னொரு பவுல்ல ஸ்ட்ரைனரை பிளேஸ் பண்ணி ட்ரை இன்கிரீடியன்ஸ் எல்லாம் ஒவ்வொன்றா ஆட் பண்ணிக்கலாம். மைதா 3/4 கப் அளவுக்கு சேர்த்துக்க போறேன். 90 கிராம்ஸ் வரும். அது கூடவே கொக்கோ பவுடர் பார்த்தீங்கன்னா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு 30 கிராம் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துக்க போறேன். பவுடர் சுகர் பார்த்தீங்கன்னா 1/2 கப் அளவுக்கு 80 கிராம்ஸ் வரும். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். கூடவே பேக்கிங் பவுடர் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்க போறேன். இது வந்து 1/4 டீஸ்பூன் அப்படிங்கிறதுனால 2 டைம்ஸ் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். கொக்கோ பவுடர் பார்த்து நீங்க சேர்த்துக்கணும். நல்லா ப்ரீமியம் குவாலிட்டியாக பார்த்து நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா நம்ம சாக்கோலோவாவோட டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ட்ரை இன்கிரீடியன்ஸ் எப்பவுமே சளிச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆட் பண்ணணும். ஏன்னா இதில் சுகர் எல்லாமே கட்டி எதுவும் இல்லாமல் நல்ல ஈவனாக நமக்கு கிடைக்கும். ஸோ அதுக்காக கண்டிப்பாக ட்ரை இன்கிரீடியன்ஸ் எப்பவுமே நம்ம சீவ் பண்ணி தான் ஆட் பண்ணணும். இப்போ இது கூட நான் தேவையான அளவுக்கு பால் சேர்த்துக்க போகிறேன். பால் பார்த்தீங்கன்னா 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்க போகிறேன். 100 ml அளவுக்கு வரும். ஸோ இதையும் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். பால் ஆட் பண்ணும்போது மொத்தமாக ஆட் பண்ணிடாதீங்க, பேட்சஸில் ஆட் பண்ணுங்க. சப்போஸ் அதிகமாகிடுச்சு ரொம்ப வாட்டரி ஆகிடும். சப்போஸ் இந்த அளவுக்கு வந்து கரெக்டாக இருந்துச்சு எனக்கு 100 ml, உங்களுக்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சமாக இன்னுமே ஆட் பண்ணிக்கலாம் பால். இப்போ நம்ம ரெடி பண்ண சாக்லேட் பார்த்தீங்கன்னா நல்ல கூல்டன் ஆயிருக்கு. இது கூட நம்ம இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு நமக்கு மால்டன் லாவா மாதிரி வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சாக்லேட்ஸ் இன்னுமே நீங்கள் அதிகமாக சேர்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ எனக்கு 150 கிராம்ஸே போதுமானதாக இருந்தது. ஸோ அதே மாதிரி நீங்கள் ஆட் பண்ணுற சாக்லேட்ஸுமே கொக்கோ பவுடருமே நல்லா ப்ரீமியம் குவாலிட்டியாக இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். அப்படின்னா தான் நம்ம சாக்கோலாவா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதையுமே இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி பர்ஃபெக்டாக இருக்குது. இதோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா ரொம்ப வாட்டரியாக இருக்கக்கூடாது, அதே சமயத்தில் ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, நம்ம மஃபின்ஸ் பண்ணுற மாதிரி. ஸோ இதுதான் பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. ஸோ இது வந்து நம்ம வந்து சாக்கோலாவா மோல்டில் நம்ம ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு கடையில் பார்த்தீங்கன்னா சாக்கோலோவா மோல்ஸ்னு தனியாக கிடைக்குது, இதே மாதிரி அலுமினியம் கப்ஸ் மாதிரி. ஸோ இப்போ எங்கிட்ட இல்லை, நான் நார்மல் நம்ம கப் கேக்ஸ் மோல்டில் தான் நான் பேக் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நீங்கள் இதுதான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் நார்மல் கப் கேக் மோல்டில் கூட நீங்கள் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ஸ்டாண்டர்ட் சைஸ் கப் கேக் மோல்ட்ஸ் தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் 1/2 கப் தான் நான் ஃபில் பண்ணிக்க போகிறேன். அதிகமாக ஃபில் பண்ண வேண்டாம். ஸோ இந்த அளவுக்கு எல்லா மோல்ட்ஸுமே நான் ஃபில் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இன்றைக்கி நம்ம ரெடி பண்ண நம்ம இன்க்ரீடியன்ஸ் படி பார்த்தீங்கன்னா எனக்கு 12 சைஸ் கப் கேக்ஸில் எனக்கு கிடைச்சது இது மாதிரி. இப்போ நம்ம சாக்கோலாவா கப்ஸில் பேக் பண்ணோம்னா நம்ம 8 to 9 கப்ஸ் அளவுக்கு வரும். ஏன்னா அது கப் சைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ இதுவே போதும். இதில் நம்ம இன்னைக்கு பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் மெயின் டிப் பார்த்தீங்கன்னா பேக்கிங் ப்ராசஸ் வந்து கண்டிப்பாக நான் சொல்கிற மாதிரி நீங்கள் பேக் பண்ணுங்கள். அப்படின்னா தான் கரெக்டான ஒரு லாவா கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு கிடைக்கும். நம்ம பேட்டர் பார்க்கும்போது நல்லா ஷைனிங்காக இருக்குது. இப்போ நம்ம ஓடிஜி செட்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணியிருந்தேன் 150 டிகிரிக்கு. அதே 150 டிகிரியில் ஜஸ்ட் ஒரு 10 to 12 மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் பேக் பண்ணாலே போதும். 2 ராட்ஸுமே ஆன் பண்ணி நான் ஃபேன் மோட ஆன் பண்ணி தான் பேக் பண்ணி எடுத்திருந்தேன். ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா சாக்கோலாவில் அதிக நேரம் பேக்கிங் டைம் கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுத்தீங்கன்னா நம்ம நார்மல் சாக்லேட் கேக் மாதிரியே ஆகிடும். ஸோ கம்மியான பேக்கிங் டைம் கண்டிப்பாக கொடுக்கணும். அதுவும் கம்மியான டெம்பரேச்சரில் நீங்கள் பேக் பண்ணி எடுங்க. ஸோ இந்த அளவுக்கு சூப்பரான சாக்கோலாவா கேக் ரெடி ஆயிடும். இப்போ ஒரு ஸ்பூனை வச்சு நான் சென்டரில் ஸ்கூப் பண்ணி காட்டுறேன். நல்ல லாவா தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா ஃபஜ்ஜியாக சூப்பராக இருந்துச்சு. ஸோ நான் சொன்ன மாதிரி அதிகமாக நீங்கள் சாக்லேட் ஆட் பண்ணும்போது நல்ல மோல்டன் லவா மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுவே அவ்வளோ அருமையாக இருந்தது டேஸ்ட்டு. கண்டிப்பாக நான் கொடுத்துருக்குற இதே மெஷர்மெண்ட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பர்ஃபெக்டான சாக்கோலாவா கேக் கண்டிப்பாக நீங்களும் வீட்டிலே பண்ணிடலாம். நீங்கள் கடையில் வாங்கும்போது ஒரு நார்மல் கடையில் பார்த்தீங்கன்னா 60-70 ருபீஸ் கிடைக்கும். டோமினோஸ்லாம் பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ் அபோவ் தான் சாக்கோலாவா கிடைக்கும். ஸோ இதோட காஸ்ட் ப்ரைஸுமே நான்
எண்ட்ல வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்களே கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு நம்ம சேவ் பண்ணி நம்ம பசங்களுக்கு வீட்டிலே பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிறது. அதுவும் இல்லாம நீங்க ஹோம் பேக்கர்ஸா இருந்தா நீங்க கஸ்டமருக்கு இதே மாதிரி நீங்க செஞ்சு கொடுங்க. கண்டிப்பா உங்கள்கிட்ட திரும்ப ஆர்டர்ஸ் வரும். இப்போ இதுக்கான இன்கிரீடியன்ஸ் இதுக்குள்ள கொடுத்துருக்கிறேன். இதுக்கப்புறம் நான் காஸ்டிங் அண்ட் ப்ரைஸுமே டீட்டெயிலாக கொடுத்துருக்கிறேன். இப்போ இத காஸ்ட் பார்த்தீங்கன்னா, நான் கொடுத்துருக்க இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாம் இதுக்குள்ள லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதுக்கு அதிகமான காஸ்ட் பார்த்தீங்கன்னா, நமக்கு டார்க் சாக்லேட் தான் கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பட்டருக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ணுவோம். மத்தபடி அதிகமா இருக்காது. ஸோ நம்ம ஓடிஜி சார்ஜஸ் ப்ளஸ் லேபர் எல்லாமே சேர்த்து 145 ருபீஸ் அளவுக்கு வருது. ஸோ நீங்களே கம்பேர் பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். 145 ருபீஸ்க்கு நம்ம 12 பீசஸ் பண்ணியிருக்கோம். இல்லைன்னா நம்ம வெளியில கிடைக்கிற அளவே பார்த்தீங்கன்னா ஒரு 8 to 9 பீஸ் வரைக்கும் வரும். ஸோ நீங்க வெளியில ஒரு கப் சாக்கோலாவா வாங்கினீங்கன்னா எந்த அளவுக்கு ப்ரைஸ் இருக்கும் அப்படிங்கறது நீங்களே கால்குலேட் பண்ணி பாருங்க. இப்போ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டா நான் சொல்றேன். நீங்க ஜஸ்ட் ஒரு பீஸ் வந்து 40 ருபீஸ் அப்படின்னு கொடுத்தாலும் நல்ல ப்ராஃபிட் தான். ஸோ நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் லைக் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.